ஹாய் காய்ஸ், வீடியோ எடிட் பண்ணுறவங்கள்ட்ட மேக்ஸிமம் நீங்கள் கேட்டிங்கன்னா எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கேப்கட் அப்படிங்கிறதான் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்ட்ரியில் அவைலபிள் இல்லாட்டா கூட மேக்ஸிமம் பீப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஏபிகே மூலியமாக இன்ஸ்டால் பண்ணி மொபைலில் பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் மீடியாவில் ரீல்ஸ் இதெல்லாம் எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா கேப்கட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே கேப்கட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி வெர்ஷனுக்கும் இருக்குது. பிசியில் ரொம்பவே ஈஸியாக அதோட இன்டர்ஃபேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்பேக்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அப்படி இருக்கிற கேப்கட் அப்ளிகேஷனை எப்படி உங்களோட பிசியில் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் எடிட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருக்கும். பட் ப்ராப்பராக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நீங்கள் நிறையா வெப்சைட்டில் அப்படிலாம் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் அதில் காமிக்காது. அது போக நிறைய எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது, அதெல்லாம் ஆஃப்லைன் வரும். அப்படி இல்லாமல் பர்ஃபெக்டாக எப்படி அந்த அப்ளிகேஷன் ஒர்க் பண்ண வைக்கிறதுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசரில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக கேப்கட் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். கேப்கட் ஃபார் பிசி அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிசல்ட் வரும். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு capcut.com அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நார்மலாக உங்களால் ஓப்பன் பண்ண முடியாது, இந்த மாதிரி நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வரும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரிக்கு அதை பற்றி அக்செப்டபிள் இல்லைங்கிறனால அந்த மாதிரி வருது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா விபிஎன்ஸ் தான். பட் அந்த விபிஎன் உங்களுக்கு செம்ம ஸ்பீடா, அதாவது ஃப்ரீ வெர்ஷன்லேயே ஃபுல் ஸ்பீடா இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டான் விபிஎன் தான். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி நம்ம விபிஎன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் இருக்கு. வேணும் அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உள்ள வந்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடுங்கிற ஆப்ஷன்லாம் நிறையா இருக்கும். அதாவது மொபைலுக்கு, ஐபேடுக்கு, மேக்குக்கு, லினக்ஸுக்கு, விண்டோஸ்க்கு, அது போக எக்ஸ்டென்ஷனா இந்த மாதிரி நிறையா இருக்கும். இப்போ நமக்கு தேவையானது விண்டோஸ்க்குரிய தான். ஸோ விபிஎன் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆனால் டேரெக்டாக நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இன்ஸ்டால் பண்ணணும். நான் ஆல்ரெடி இதை யூஸ் பண்ணுறதுனால ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ப்ரீமியம் வெர்ஷனில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும், நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் குயிக் கனெக்ட் அப்படிங்கிறத கொடுத்தாலே போதும். உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீடான விபிஎன் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆயிரும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு 10 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கனெக்ட் ஆயிருச்சு. இது கனெக்ட் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பிசிக்கு வாங்க. பிசியில் உங்களோட ப்ரௌசரில் போயிட்டு அதில் இப்போ மறுபடியும் இந்த அப்ளிகேஷன் இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க. அந்த கேப்கட்ங்கிற வெப்சைட் ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஸோ எந்த பிரச்சனையும் இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது உங்களுக்கு என்ன பார்த்துக்கோங்க. இல்லாட்டா மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மொபைல் வெர்ஷனும் இருக்குது, அது போக விண்டோஸ் வெர்ஷன், மேக் வெர்ஷனும் இருக்கும். நமக்கு தேவையானது இப்போதைக்கு விண்டோஸ் வெர்ஷன் தான். ஸோ விண்டோஸ் வெர்ஷனுங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கேப்கட்டோட இஎக்ஸி ஃபைல் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப கம்மியான எம்பி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இஎக்ஸி ஃபைலை நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரிஜினல் ஃபைல், அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னென்ன இருக்கோ அதுக்கான தேவையான எல்லா இதையும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ டவுன்லோட் பண்ணிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆட்டோ டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிறத நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும். அதனால் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். நியர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 minutes எடுத்துக்கும். ஓவராலாக எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி உங்களோட நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து தான் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் ஆகிறதுக்கு அது அந்த மாதிரி டைமிங் எடுத்துக்கும். டைமிங் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கேன் ஆகும், டெஸ்டிங் என்வரான்மெண்ட் ஸ்கேன் ஆகி இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் கேன் ரன் கேப்கட் ஸ்மூத்லின்னு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சில ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணனால அதில் காமிக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக சைன்இன் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எனபிள் ஆகும். சைன்இன் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிக்டாக்கோட அதே ஒரு அந்த யூசர் ஐடி இல்லாட்டா ஃபேஸ்புக்கு, கூகுள் இதில் எதை வச்சு வேணாலும் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்னோட டிக்டாக் யூசர் ஐடியை வச்சு லாகின் பண்ணுறேன். அதை கொடுத்துட்டு யூஸ் QR கோடுன்னு கொடுத்தோம்னா இந்த QR கோடை உங்களோட டிக்டாக்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். நீங்கள் ஒருவேளை உங்களால் டிக்டாக் யூஸ் பண்ண முடியாது, இங்கே பேனில் இருக்குது அப்படின்னா நீங்கள் கூகுள் இல்லாட்டா ஃபேஸ்புக் இதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு மெத்தடை வச்சு நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அது பார்த்தீங்கன்னா திருப்பி ரீடைரக்ட் ஆகி நம்மளோட கேப்கட் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் லாகின் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா கிரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு தேவையான அந்த எடிட்டிங் என்வரான்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதாவது அந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோ எடிட்டிங்னு பார்த்தீங்கன்னா பிசின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம ப்ரீமியம் ப்ரோ தான் யூஸ் பண்ணணும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும், டேவன்சி இதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம நார்மலாக யூடியூப்க்கு எடிட் பண்ணுறதுக்கு, ரீல்ஸ்க்கு எடிட் பண்ணுறதுக்கு, சோஷியல் மீடியாவுக்கு எடிட் பண்ணுறதுக்கு இந்த கேப்கட் அப்ளிகேஷனே சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் சொல்லலாம். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான எஃபெக்ட்ஸ் இருக்கு. இதுலயே ப்ரோ வெர்ஷனும் இருக்கு. ப்ரோ வெர்ஷன் வேணும்னா நீங்க அதை
பே பண்ணி வாங்கினா வாங்கி யூஸ் பண்ணலாம். பட் என்ன கேட்டிங்கன்னா ப்ரோ வெர்ஷன் தேவையில்லை. ஏன்னா ஃப்ரீ வெர்ஷன்லேயே உங்களுக்கு தேவையான மேக்ஸிமம் எஃபெக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. அதை வச்சு நீங்கள் சூப்பரான ஒரு எடிட்டிங் பண்ணிடலாம். உங்களுக்கு டெமோவாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சு ஈஸியாக கட் பண்ணி காப்பி பண்ணி உங்களோட வீடியோ எடிட்டிங் ஸ்கில்லுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை எடிட் பண்ணி சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டு, ஸ்டிக்கரு, டிரான்சாக்ஷனு, எஃபெக்ட்ஸு, கேப்ஷனு, ஃபில்ட்ரு, அட்ஜஸ்ட்மெண்ட்னு எல்லா ஆப்ஷனுமே ஒரு வீடியோ எடிட்டிங்க்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுமோ அதுக்கு தேவையான எல்லா ஆப்ஷனும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதிலே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க, ப்ரோ வெர்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் வெளியே இருக்குன்னா அதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் ஆட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எல்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேம் கேட்கும். உங்களுக்கு தேவையான அந்த ப்ராஜெக்டோட நேம் எது வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் டூன்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களோட லொக்கேஷன், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கே சேவ் ஆகணுங்கிற லொக்கேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் இதில் ஃப்ரீயாகவே நீங்கள் ஈஸியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ 4Kல ஹையர் ரெசல்யூஷனில் வச்சு உங்களுக்கு எந்த கோடிக்ஸில் வேணுமோ எந்த ஃபார்மெட்டில் வேணுமோ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரேம் ரேட் பார்த்தீங்கன்னா 60 FPS வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சுட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். உங்களோட வீடியோவோட லென்த்தை பொறுத்து அது டைம் எடுத்துக்கும். சும்மா சின்னதாக இருந்துச்சுன்னா டக்குன்னு வந்துடும். இல்லை கொஞ்சம் லென்த் வீடியோனா அதுக்கேற்ற மாதிரி டைமிங் எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4Kல வச்சு எக்ஸ்போர்ட் கொடுக்குறேன். 4Kல 60 FPSல வச்சு எக்ஸ்போர்ட் கொடுத்துருக்கேன். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாராளமாக இதை நீங்கள் இங்கேருந்து டிக்டாக்ல நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டா ஸ்ட்ரெயிட்டாக யூடியூப்லேயே அப்லோட் பண்ண முடியும். இங்கேயே உங்களால் கவர் இமேஜும் பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்க முடியும். அது போக ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோவாக இருக்குது அப்படிங்கிறத 9:16 அந்த ரேஷியோ, அதாவது டிக்டாக் ரேஷியோ, அந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களால் சேஞ்ச் பண்ணிக்கவும் முடியும். அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக டிக்டாக்ல அப்லோட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதெல்லாம் தேவையில்லைன்னா நார்மலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் டிவைஸ்லாம் நீங்கள் எந்த பார்த்து செலக்ட் பண்ணீங்களோ அதில் பார்த்தீங்கன்னா ஆட்டோ சேவ்லையும் இருக்கும். நீங்கள் அதை கூட ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எக்ஸாமுக்கு நான் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது டெமோ வீடியோ தான். இதை தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது. 4Kல பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் வீடியோ எடிட்டிங்க்கு இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்கில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். கடைசியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட VPN டிஸ்கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இல்லை அப்படியே வச்சு யூஸ் பண்ணாலும் ஓகே, பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணும்போது மட்டும் நீங்கள் VPN யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.